அனைவருக்கும் வணக்கம். இது நிமிட கதைகள் நேரம். கதையின் தலைப்பு உருவமற்ற கொடிமனிதன். நள்ளிரவு நேரத்தில் கடும் பனிப்பொழிவுகளுக்கு இடையே நடுங்கும் குளிரையும் பொருட்படுத்தாது அசுர வேகத்தில் போய்க் கொண்டிருந்தது அந்த எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டி. தன் கண்களை கூர்மையாக்கி பாதையை பார்த்து கொண்டிருந்தார் என்ஜின் டிரைவர். திடீரென தண்டவாளத்தின் குறுக்கே கருப்பு அங்கி அணிந்த ஓர் உருவம் தன் இரு கைகளையும் வீசியபடி நின்றது. பூதமா பிசாசா என்று பயந்த ஓட்டுநரின் கைகள் பிரேக்கை பரபரப்புடன் அழுத்தமாக பிடித்து இயக்கியது. விரைவு வண்டியும் தண்டவாளத்தில் நெருப்பு பொறிகளை உண்டாக்கி கிரீச்சிட்டபடி தன் ஓட்டத்தை நிறுத்தியது. பயமும் குழப்பமும் அடைந்த பயணிகளை ஒருவாறு சமாதானப்படுத்திய பிறகு ரயில் வண்டி அதிகாரிகள் வண்டியிலிருந்து இறங்கி சுற்றுமுற்றும் தேடினார்கள். வண்டியை கைவீசி நிறுத்தியது யார் என்று குரல் எழுப்பி கூப்பிட்டார்கள். யாரையுமே காணவில்லை. அந்த உருவம் யாராக இருக்கும்? ஏன் வண்டியை நிறுத்த வேண்டும்? அதிகாரிகளுக்கு ஒரே வியப்பு. முடிவில் யாரோ விளையாட்டாக இப்படி செய்திருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு வந்தனர். ஆனால் என்ஜின் ஓட்டுநருக்கு மட்டும் உள்ளூர ஏதோ ஓர் உறுத்தல். கருப்பு உருவத்தை கண்டவர் அவரல்லவா? வண்டியை மறுபடியும் கிளப்பும் முன் முடிவாக உறுதிப்படுத்தி கொள்ள நினைத்த அவர் ஏதாவது தகவல் தெரிகிறதா என்று பார்க்க ரயில் பாதை வழியே கொஞ்சம் தூரம் நடந்து போனார். திடீரென்று அங்கே அவர் கண்ட காட்சியில் அவர் முகம் விழித்தது. விழிகள் விரிந்தன. இதய துடிப்பு அதிகமாயிற்று. அப்படி என்ன காட்சி கண்டார்? வண்டி நின்றிருந்த இடத்திலிருந்து 200 அடி தூரத்திற்கு அப்பால் ஒரு பாலம். அதன் மீது சென்ற ரயில் பாதை துண்டிக்கப்பட்டு நதிக்குள் சரிந்து விழுந்து கிடந்தது. காட்டாற்று வெள்ளத்தில் பாலம் அடித்து செல்லப்பட்டிருந்தது. அந்த மர்ம மனிதன் அப்படி ரயில் பாதையின் குறுக்கே நின்று வழி மறித்திருக்காவிட்டால் ரயில் வண்டி ஆற்றில் தலை குப்புற கவிழ்ந்து அனைத்து பயணிகளின் உயிரையும் பலி கொண்டிருக்கும். கடுங்குளிரிலும் வியர்வையால் நனைந்தவராக கடவுளுக்கு நன்றி கூறிக்கொண்டு ரயிலை நோக்கி ஓடினார் ஓட்டுநர். ரயில் பாதை செப்பனிடப்பட்டு வண்டி போய் சேர வேண்டிய ஊரை அடைந்தபின் அனைவரும் நிம்மதி அடைந்தனர். ஆனால் ஓட்டுநருக்கு மட்டும் நிம்மதி ஏற்படவில்லை. ரயிலை நிறுத்திய மர்ம மனிதரை பற்றிய எண்ணமே அவரது சிந்தையில் ஓடிக்கொண்டிருந்தது. ஷெட்டில் என்ஜினை சுற்றி சுற்றி வந்தவருக்கு ஹெட்லைட்டை சோதனையிட தோன்றியது. அதன் கண்ணாடியை திறந்தபோது ஒரு பெரிய பட்டுப்பூச்சி இறந்து போய் கிடந்தது. அந்த பட்டுப்பூச்சியை எடுத்து அதன் இறக்கையை மிக கவனமாக விரித்து அதை ஹெட்லைட்டின் கண்ணாடி மூடியின் மீது மிக கவனமாக ஒட்டி வைத்து விளக்கை மூடினார். பிறகு என்ஜினுக்குள் ஏறி ஹெட்லைட்டின் சுவிட்சை ஆன் செய்தார். அவருக்கு பயங்கரமான ஆச்சரியம். வண்டியிலிருந்து புறப்பட்ட வெளிச்சத்தில் அதே கருப்பு அங்கி அணிந்த உருவம் நின்று கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அதன் கரங்கள் அசையவில்லை, நிலையாக நின்றன. ரயில் வண்டியை பயங்கர விபத்திலிருந்து காப்பாற்றிய மர்ம உருவம் இந்த பட்டுப்பூச்சிதான். உடைந்த பாலத்தை வண்டி நெருங்கும் முன்பாக எப்படியோ இந்த பட்டுப்பூச்சி ரயில் வண்டியின் பிரகாசமான ஒளியினால் கவரப்பட்டு பறந்து வந்திருக்கிறது. கனமான மூடு பனியினால் விளக்கில் மோதி சிக்கிய பூச்சியின் நிழல் அங்கி அணிந்த உருவமாக கைகளை வீசி நிற்பது போல தோன்றியிருக்கிறது. அந்த பூச்சி தன் உயிரை கொடுத்து பல உயிர்களை, அதுவும் அந்நாட்டின் மகாராணியையே காப்பாற்றிவிட்டது. இது நிஜமாகவே நடந்த சம்பவம். காப்பாற்றப்பட்ட மகாராணி யார் தெரியுமா? இங்கிலாந்தை புகழுடன் ஆண்ட விக்டோரியா மகாராணிதான். இன்றும் லண்டனில் இயற்கை வரலாற்று பொருட்காட்சி சாலையில் நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியத்தில் விக்டோரியா பட்டுப்பூச்சி என பெயரிடப்பட்டு கண்ணாடி பெட்டிக்குள் இருக்கும் பட்டுப்பூச்சியை காண முடியும். அதுவே மகாராணியின் உயிரை காத்த பட்டுப்பூச்சி. பிரிட்டிஷ் மக்கள் அதை உருவமற்ற கொடிக்காரன் என்று அழைக்கிறார்கள். கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.